த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் எத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுதே போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு போலவே சேவை செஞ்சுமே ஹிட்லர் போல நடத்தும் சில மாமியாருங்க சேலரி இல்லையே பென்ஷன் இல்லையே வீட்டுக்காக உழைக்கிறாங்க காலை மாலை எல்லாம் கொண்டாட வேணும் நம்ம பொண்ணுங்களே கொண்டாடுதுங்க இந்த ஊருங்களே சந்தோஷமா உற்சாகமா தினமும் தடைகள் உடைக்கிறாங்க பெண்களா த்ரீ ரோசஸ் போல தான தமிழ் லட்சுமி மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுதே போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான் போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான் மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு இப்ப மணி என்ன இப்பதான் வர நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன பேசுவாங்க அப்படி என்னதான் வெட்டி முறிக்கிற வேலையோ எனக்கும் ஒன்றும் புரியல நானே வீடு வந்து சேர்ந்துட்டேன் இப்பதான் வரா அவ வரட்டும் வீட்டுக்கு நம்மள என்ன பண்றேன்னு பாருங்க நீங்க டேய் பொம்பளை பிள்ளடா கைய கைய மேல வச்சு விடாத நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் இல்ல போங்கம்மா நீங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா முடியாது உங்களுக்குலாம் ஒரு தடவை ஒரு காட்டு காட்டினா தான் வரட்டும் என்ன மணி 8:30 சரி டயர்டா இருப்ப முத மேல போனா வரேன் ஓகே நல்லா ஏசுனடா அதுக்கு இல்லம்மா நான் ஒண்ணு ஏசுனா நீங்க சொல்லி கொடுத்தா ஏசுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் மேல போய் அவகிட்ட கேட்கற கேள்வியில அவன் இனிமேல் வீட்டுக்கு லேட்டாவே வர மாட்டேன் அதுக்குன்ட்டு ரொம்ப திட்டி விடாது எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான் சரி நான் மேலே போகிறேன் நீங்கள் படம் பார்த்துட்டு வாங்க சரியா இவளுக்கு இதெல்லாம் தேவையா ஃபேஸ்புக்கு லொட்டு லொசுக்கு இந்த ஃபேஸ்புக்கை எவன் தான் கண்டுபிடிச்சானோ குட் மார்னிங் ஒரு கேடு அதான் காலையில் எழுந்திரிச்சோன்னு நான் குட் மார்னிங் சொல்கிறேன்ல அது பத்தாதா எவனோ ஒருத்த குட் மார்னிங் சொல்லுவானா அதுக்கு வாங்கலாம் இந்த கல்யாணம் பண்ண ஒவ்வொரு ஆம்பளையோட முதல் எதிரியும் இந்த ஃபேஸ்புக் தான் போல ஒரு முடிவு கட்டுறேன்
அக்கா அக்கா ஓ கைக்கு கலர் அடிச்சிட்டு இருக்கீங்களா? பார்த்தா தெரியல. நான் அப்புறம் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அந்த டப்பா அங்க வை. எனக்கு என் டப்பா தான் முக்கியம். கோச்சிக்காதீங்கக்கா. அப்ப இந்த டப்பால என்னதான் இருக்கு? அதெல்லாம் உனக்கு புரியாது. இது லேடி சென்டிமெண்ட். டப்பா வச்சிட்டல, கிளம்பு. ஓகே, நீங்க உங்க கை கலர் அடிங்க. பாய் பாய். ஏண்டி நான் இங்க வந்திருக்கிறது கூட கவனிக்காம அப்படி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற போன்ல? நானே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறேனே, யோசிக்கிறியா அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்வோன்னு? உங்களை யாரு இப்ப எல்லாம் வீட்டு வேலையை இழுத்து போட்டு செய்ய சொன்னா? உங்க மருமக எதுக்கு இருக்காங்க? அவங்க வந்து செய்வாங்க. சும்மா நொய்யி நொய்யின்னு. ஏண்டி அவ இருக்கிறாங்கிறதுக்காக அவளே நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? இது யாரு வீடு? நம்ம வீடு. நாம தானே செய்யணும் எல்லாத்தையும். ஐயோமா, ஏமா எனக்கே அப்பப்பதான் லீவு கிடைக்குது. கொஞ்ச நேரம் நிம்மதியா ரெஸ்ட் பண்ண விட மாட்டீங்களா? எதையாவது செஞ்சு தொலை. ஆனா உங்க அண்ணி முன்னுக்கு மட்டும் என் மானத்தை இப்படி இருந்து வாங்கிராத. அப்புறம் பிள்ளை இந்த லட்சணத்துல வளர்த்திருக்கீங்கன்னு என்ன பார்த்து கேட்டுருவா. கேட்பாங்க. அவ்வளவு தகிரிமா உங்களுக்கு? கேட்டாக்கா என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. ஐயோ, ஏய் போதும், போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட வா. ஐயோ வரேன். காலையிலே ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க புராணத்தை. அந்த துணியை மடிச்சு வை அப்படியே. ஹலோ, ஹாய். ஹாய் வாங்க உட்காருங்க. நீ லெச்சு தானே? தமிழ்? ஓ மை காட், எப்படி இருக்க? நீ நல்லா இருக்க. உட்காரு. மை காட், ஒன்ன தாண்டி வலை போட்டு தேடிட்டு இருந்தோம். என்னையே நீ வலை போட்டு தேடிட்டு இருந்தீங்க? என்ன பாரு, வலையே பிச்சுட்டு போயிடும். இப்பதான் கல்யாணமே பண்ண போறியா? ஆமாடி, இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட் பிரேம். ஹாய் பாய் ஃப்ரெண்ட். ஹலோ, ஹாய். கல்யாணம் எனக்குக்கா. ஓ உனக்காமா? நீ யஷு தானே? மை காட், இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. எவரு கூடயா? ஐயோ இல்லங்க, நான் லெக்சர் ஹஸ்பண்ட்ங்க. நான் நல்ல காலத்திலே நல்லா குழம்புவேன். எனக்கு தெளிவா இருந்தேன், கூட்டமா குழப்பம் வந்துட்டீங்க. நான் லெக்சர் ஹஸ்பண்ட். எங்க கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. யாஷி வந்து லெக்சர் அசிஸ்டன்ட். இவங்களுக்கு தான் கல்யாணம். இப்ப ஒரு குழப்பம் இல்ல, நல்லா தெளிவா இருக்கு. மாறவே இல்லடி, அப்படியே இருக்க. இவனுக்கு ஒண்ணு தெரியுமா? ரீசன்லி இப்பதான் ஏமி கூட வந்து இன் டச் ஆனேன். ஏமி? ஓகே நீங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்னோட வேலையை பார்த்த மாதிரி தான். மாம்ஸ் வாங்க நம்ம போயிட்டு கவுன் பார்க்கலாம். ஆமா என்னோட டேஸ்ட் பேடு, அவரோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் என்ன சூஸ் பண்ணாரு. பேத ஒத்துக்கிட்டியே, ஐ காட் குட் டேஸ்ட்னு. ஆமா அவர் டேஸ்ட் ரொம்ப பேடு, அதனால தான் உங்களை சூஸ் பண்ணிருக்கா. அதனால நீங்களே பையலத்தை சூஸ் பண்ணுங்க. சிஸ்டர், உங்களை பத்தி அடிக்கடி சொல்லியிருக்காங்க, நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன். மாம்ஸ் ப்ளீஸ் கம். போங்க, அந்த பக்கம் வெள்ள வெளியா இருக்கும், அந்த பக்கம் கடற்கடா இருக்கும். ஹேவ் ஃபன். ப்ளீஸ் இல்ல ஏமிக்கு கால் பண்றேன். உன் வாய்ஸ் கிட்ட கண்டிப்பா சந்தோஷப்படுவா. எங்கடி அவளை கண்டுபிடிச்ச? அன்னைக்கு அவ ராகாக்கு கால் பண்ணி நம்மளை பத்தி சொல்லி மானத்தை வாங்கிட்டா. லக்கிலி அந்த ப்ரோக்ராம் நான் கேட்டேன். ஐயோ ரொம்ப ஃப்ரீயா இருக்காளோ, தொட்டா சிவிங்கி. வேற அப்பப்ப கால் பண்ணிக்கிட்டு முதல் லைனை கட் பண்ணணும். போன் எடுக்க மாட்டாடி. இப்பதான் ஃப்ரீயா இருக்கான்னு சொன்னல, அதான் பிஸி ஆயிட்டா போல. மிஸ் கால் பார்த்தா எடுப்பா. பார்த்து எவ்வளவு நாளாச்சு. So nice to see you. காஃபி டீ? இப்பதான் பஸ் ஏறிட்டு வந்தோம். புது போனா? கலர்ஃபுல்லா இருக்கு. இல்லல வைஃபோட. அட பாவி, திருடிட்டு வந்துட்டியா? ஏன் வைஃப் ஒன்னு சொல்லாம எடுத்து வந்துட்டா, அதுக்கு பேர் திருட்டா? ஓ, சொல்லாம எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி என்னடா இந்த பிள்ளை மேல உனக்கு அப்படி ஒரு சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்ல, மேடம் இப்ப அவங்களோட பழைய ஃப்ரெண்டு கூட கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுங்க ஏதாச்சும் கொலைப்படி பண்ணிருச்சுங்கன்னா அதான் டவுட் கிளியர் பண்ண போனை தூக்கிட்டேன். அட பாவி. இன்னொன்னு தெரியுமா, அக்கா வேற புதுசா ஃபேஸ்புக் திறந்துருக்காங்க. லைக்ஸ் கமெண்ட்ஸ்னு தெரிக்குது. எவனாச்சும் இன்பாக்ஸ் பண்ணியிருந்தானா அதை பார்க்க தான். டேய், நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. நீ இப்படி இருந்தனா உனக்கு தான் பிரச்சனை. போன் எடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப ஓவருடா. என் ஹஸ்பண்ட் எல்லாம் இந்த மாதிரி போன் எடுத்திருந்தாரு, விளக்குமாறு பிஞ்சிருக்கான்.
பட் நம்பிக்கை தான் வாழ்க்கை பாறேன். அவன் ஒரு கேனைனா இருப்பான் போல. ஏய், நீயும் நானும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு உனக்கும் எனக்கும் என்னாச்சும் இருக்கா என்ன? என் ஹஸ்பண்ட்லாம் உன்ன மாதிரி இல்ல. இருந்திருந்தா என்னால வேலைக்கு கூட வர முடியாது, செத்துருப்பேன். அந்த பிள்ளை எவ்வளவு நாள் தாங்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். வீட்டுட்டு ஓடிட போது பாத்து. மாம்ஸ், இது அழகா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அக்கா கிட்ட காமிச்சிடலாம். சரி, நான் பேக்கேஜஸ் காட்டுட்டா? அக்கா, இந்த Dress தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Oh my god, that's so nice. ஆமா தானே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. The color suits you. Okay, come. நான் packages explain பண்ணிடுறேன். Okay, we have 3 packages here, A, B, C. Okay, இதுலயே வச்சு எக்ஸ்பென்சிவானது தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் நம்ம மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கல்யாணம் பண்ண போறது நமக்காக பண்றோம். ஓகே, சோ உங்களை மாதிரி எல்லா ஸ்டாஃபும் பேட்டில் இருந்தாங்க, பேட்டில் எழுத்து முடிய வேண்டியதான். நீங்க வேற அத சொல்ல. நீ போல கப்பல்ஸ் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா முக்காசி டிவோர்ஸ் பண்ற கேஸ் எல்லாமே காசு பிரச்சனை தான். ஓ, அப்ப இந்த மாமியார் பிரச்சனை எல்லாம் யாரோ டிவோர்ஸ் பண்றது இல்லையா? பாவி, எந்த காலத்துல இருக்கேன்? இப்பெல்லாம் மருமக தான் மாமியாரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான் டைம் டிராவல் பண்ணி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன் போல. அக்கா, அதுக்குன்னு எனக்கு கோயில வச்சு அர்ச்சனை கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டீங்களே? அர்ச்சனை கல்யாணம் குட் ஐடியால. I'll think about it. Moms. Okay, I'll just explain this. You see which one will be fit for you, huh? I think B should be fine. சின்ன துண்டுகளை நறுக்கணும். எப்படி நறுக்கியிருக்கேன்னு பாருங்க. நறுக்குன ஆப்பிள் துண்டுகளை ஒரு பவுல்ல போட்டு இதுல கொஞ்சம் தூங்குறியா? தூங்கு. நாள் முழுக்க ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டை தேடி களைச்சி போயிருப்ப. அதான் டிவியை கூட அடைக்காம தூங்குற. பட்டை பவுடர், நீ தூங்கு. அதாவது சினமன் பவுடர், 3 டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சர்க்கரையும் பட்டை பவுடரும் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வந்த ஜீவா? சமைச்சனா செம்ம டயர்டாயிருச்சு. ஃபேஸ் மாஸ்க் போடணும்னு போட்டேன், அப்படியே தூக்கம் இழுத்துருச்சு. நீ தூங்குனது எனக்கு பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கரண்டை வேஸ்ட் பண்ணாதுன்னு. காசு நம்ம மரத்துலையா காய்க்குது? ஓகே, ஐம் சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். சரி வா சாப்பிடலாம். நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன். இவன் வேஸ்ட் பண்ண மட்டும் காசு மரத்தில் காய்க்கலையா? ஹலோ தமிழ், நீ வீட்டுக்கு சீக்கிரமா போயிருதுமா? நான் போயிட்டு ஒரு கிளையண்ட் பார்த்து லேட்டா தான் வருவேன், சரியா? நீங்க லேட்டா வந்தா நான் எங்க வீட்டுக்கு சீக்கிரம் போனோம்? நீ 2 பேரும் வீட்டுக்கு லேட்டா போனா போயிட்டு டேட்டிங் மட்டும் சுத்திட்டு வரானுவாங்க. ஒரு பொண்டாட்டி புருஷன் கூட டேட்டிங் பண்ணா என்ன தப்பு? நம்ம உண்மையிலே போனா பரவாயில்லடி. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு நல்லது தான் சொல்றேன், சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரு, சரியா? நீங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்து சேருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. பை. சபா, ஒரு புருஷனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்டா சாமி. கஷ்டப்பட்டு ஒரு புது டிஷ் சமைச்சேன், நீ சாப்பிடாமலே வேஸ்ட் பண்ணிட்ட. பரவாயில்லையே, மேடத்துக்கு புது டிஷ்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்கு. நான் நினைச்சேன் ஃபேஸ்புக்கில் பிஸியாக இருப்பீங்கன்னு. பழைய ஃப்ரெண்டு கூட ரியூனியன், புது ஃப்ரெண்டு கூட பேசணும், காமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும், லைக்ஸ் போடணும், ஷேர் பண்ணணும்.
எவ்வளவு நிறைய வேலை இருக்கு. ஃபேஸ்புக்ல ஒரு மேட்ரே கிடையாது. என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணி குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவேன். ஃபேஸ்புக்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. காலையிலேருந்து என் ஃபோன் காணும் ஜீவா, நீ பாத்தியா? நீ தான் மறந்து என் பேக்ல வச்சுட்ட. வர வர ரொம்ப மறக்கிற. நானே ஆபீஸ் போய் தான் பார்த்தேன். இந்தா உன் ஃபோன். ஆமாவா? வர வர நான் ரொம்ப மறக்கிறேன். என்ன மறந்துட மாட்டல்ல? காமெடி பண்ணாத ஜீவா. லெக்சர் ரொம்ப நேரம் அடிச்சிருக்கேன் எனக்கு. நான் கால் பண்ணி பார்க்கட்டா? ஏய், மணி எத்தனை? அவங்களுக்கு ஃபேமிலியில் இத்தனை மணிக்கு அரைச்சி போய் கால் பண்ணுவாங்களா? ஆமாம், மணியாச்சு. சரி, நான் போய் படுக்கிறேன். ஹலோ மேடம், குட் நைட்லாம் சொல்ல மாட்டிங்களா? அதுவும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டான தான் சொல்லுவீங்களோ? சரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. குட் நைட். அதை கொஞ்சம் பாசமாக தான் சொல்லேன். அது எப்படி? நைட் செல்ல குட்டி. சீக்கிரம் வந்து படு. வரேன். அண்ணி, துணிலாம் மடிச்சிட்டமா, எடுத்து கபட்டில் வச்சிரியா? ஓகே, நீங்க அப்படியே வச்சிருங்க. ஓ ஓகே. என்னமா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா ஃப்ரெண்டு கிட்ட மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். ஓ ஓகே ஓகே. சரி, ஸ்டடீஸ்லாம் ஓகே தானே? ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் யூ கேன் டாக் டு மீ. ஓகே? கண்டிப்பா அண்ணி. அண்ணன் வரல? அண்ணனா இல்லாமா, அண்ணன் இங்கே எப்போ வருவார்? அவர் வர லேட் ஆகும். அதான் அது வரைக்கும் குறிச்சுமா பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். ஓகே தான் அண்ணி. ஆனால் காலையிலேருந்து வீட்டில் சரியான வேலை, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நான் படுக்கிறேன் அண்ணி. நோ ப்ராப்ளம், நீ படுத்து ரெஸ்ட் பண்ணு, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே ஓகே. குட் நைட். குட் நைட் அண்ணி. லைட் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, பை. ஏய், என்ன அப்படி பாக்காதீங்கடி. நான் நினைச்சா இப்ப கூட 10 பிள்ளை பெத்து போட்டிருப்பேன். என் கேரகம். ஹேய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் கிளம்பலையா? நீங்க ஆபீஸ் போற டைம்ல உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உங்க ஒய்ஃபை நல்லா பாத்துக்கிட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏன் பொண்டாட்டி நான் பார்க்காம மத்தவங்கள பாப்பானுங்க? எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, சரியா? ஏய், என்னடி நடக்குதுங்க? நீ யார்தான் கல்யாணம் பண்ணிருக்க? ரமேஷ் தானே? கல்யாணம் பண்ணா கஷ்டம் தான். வேலையை பாரு, வேலையை பாரு. நிப்பாட்றியா? இப்ப இவர் தான் என் புருஷன். அவன் சொன்னா நல்லா கேட்டிருக்கேன். சும்மா சும்மா எண்டானு சிரிக்கிறா, நீ வார்த்தைகளை கொட்டி கொள்ளதான் பாக்குற. யாரோ கண்டபடி சொப்பிச்சு கேக்குற, என்ன எப்போ நீ புரிஞ்சுக்க போகிற? கலகலவென சிரித்து கொண்டே என் உள்ளி சோகமும் தானடி. படபடவென துன்பம் என் நெஞ்சு சிக்கலும் நீயும் கேளடி. கட்டிப்பாரு விட்டப்பாரு, சொந்தம் யாரு பந்தம் பேரு, சொல்லி எது சொல்லி தப்பாகுதோ, அது செஞ்சு இது செஞ்சு தவறாகுதோ. மட்டம் மாடி படி ஏறி காத்து வாங்கி நல்லா பேசி மாமியார் நடுகத்தில் மாட்டிக்கிட்டு நீ விட்டுட்டு போனவன் கதை காலிடி. Let me tell you a little story about 3 ladies on a journey, bubbly, funny, sweet like honey, Tamil Lakshmi. 3 roses போல தான தமிழ் லட்சுமி. மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிட்டு பவர் பஃப் கேர்ள்ஸ் தான தமிழ் லட்சுமி. லைஃப் கொடுக்கும் டஃப் எல்லாம் ஏத்துக்கிட்டு லட்சம் கோடி பிரச்சனைகள் வந்தாடுதே. அச்சு என்று தும்பினாலும் தப்பாகுதே. போற போக்கில் பேசி போகும் ஊரோடுதான், போரடிச்சும் சிரிச்சு பேசும் பெண் வாழ்க்கைதான். லாலா 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 மேரேஜ் என்ற நாடகத்தில் மாட்டிக்கிச்சு.